மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்க வல்ல குருவின் திருவடிகளை வணங்கி மகிழ்வோம். இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் வழக்கம் போல இன்றைய பேச்சாளரான மதுரை மண்டல தலைவர் பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக வந்த ஒரு ஆள். நிலைய வித்வான் நீங்க எல்லாரும் ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல நம்ம யாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆல் இண்டியா ரேடியோல தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாதிரி வரவேண்டிய ஒரு பேச்சாளர் வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஷன்ல, அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வித்வானை வந்து, நீ அப்ப ஏதோ ஒரு பாட்டு பாடி சமாளிப்பா, இன்னைக்கு வர வேண்டியவரை ஏதோ காரணம் வர முடியலன்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு என்ன பேருன்னா, அந்த நிலையத்தில் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு வித்வான்ங்கிறதுனால நிலைய வித்வான் அப்படின்னு பேரு. இது ரொம்ப வேடிக்கையா சில வீடுகள்ல என்னவாகும், என்னுடைய வீட்டுல அது உண்டு. என்னோட அப்பா சொல்லுவாங்க, எதுவும் இல்ல நமக்கு அன்னைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கல அம்மா, அல்ல சப்பாத்தி போடுறதுக்கும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அதான் இருக்கே நிலைய வித்வான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உப்புமான்னு அர்த்தம். நிலைய வித்வான்னா இம்மீடியட்டா உடனடியாக ஒப்பேத்திடலாம், ஒரு உப்புமா செய்துடுன்னு சொல்லி சொல்றது வழக்கம். அது போல இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு நிலைய வித்வானாக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் சான்றோர் பெருமக்கள் என்பதால் பெருந்தன்மையோடு என்னுடைய உரையையும் செவிமடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையிலே நான் இப்பொழுது உணவில் ஒழுங்கு என்ற தலைப்பிலே நமது குருபிரானது கருத்துக்களை அடியொற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என இருக்கிறேன். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, உணவேதான் உடலாக வந்துள்ளது. உணவை உண்டுதான உயிர் வாழணும். எப்படி உணவை துறப்பது? ஏன்னா ஆன்மீகத்துக்கு உணவு தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த உணவை அலட்சியப்படுத்திய ஒரு காலகட்டம். பகவான் புத்தர் வாழ்க்கையிலேயே நம்ம அதை பார்த்திருக்கலாம். புத்தர் என்ன செய்வாரு, கடுமையாக காட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தவம் செய்யறாரு. அவருக்கு மனசு சோர்ந்து போகுது. இத்தனை வருஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து தவம் செய்தும் கூட நம்மால் இந்த இறைநிலை பற்றிய ஒரு உணர்வு வந்து உணர முடியலையே. அப்படிங்கிறப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம இந்த காட்டுல கிடைக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் தவம் செய்யறோமே, இது சரியில்லை போல என்று அந்த உணவையும், அவர் ஒண்ணு விதவிதமா நம்மை போல வந்து பேலன்ஸ்டு டயட் எல்லாம் பார்த்து பருப்பு காய்கறி கீரை அப்படியெல்லாம் சாப்பிடல. அந்த காட்டுல கிடைத்து சில கனி வகைகளை தான் சாப்பிட்டாரு. அதையும் நிறுத்துறாரு. நிறுத்தி பட்டினி கிடக்கிறப்போ உங்க எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கும். மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மிக உந்த விஷயம் எதையும் பாதுகாக்கும் பொறுப்பை இயற்கை கையில எடுத்துக்கும். அன்னைக்கு அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த பக்கம் போகலைன்னா புத்தரை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சித்தார்த்தன் என்ற சிறுவனோடு வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் இயற்கை அப்படி முடிய விடல பாருங்க. அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். நம்முடைய
எண்ணத்தில் திணிவு இருக்கும் பொழுது, உறுதி ஒழுங்கு இருக்கும் பொழுது, எண்ணிய யாவும் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படிங்கிறது அருட்தந்தை அவர்களது வாக்கு. அது போல புத்தருடைய எண்ணம் திண்ணியதாக இருந்தது. உணவு சாப்பிடாததுனால உடல் அந்த சோர்வை தாங்காம மயங்கி விழுந்துடுறாரு. அந்த பக்கம் போன ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் பாக்குறான். அவரோட முகத்துல வீசுகின்ற அந்த ஒளி இவனை கவர்ந்து இழுக்குது. ஆனாலும் அந்த காலம் பயப்படுறான். அவரை போய் எப்படி தொட்டு தீண்டி நாம் எப்படி அவரை தொடுவது? ஆனாலும் அவர் அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. அந்த புத்திசாலி சிறுவன் என்ன பண்றான், ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து அவர் முகத்துக்கு நேரா அந்த ஆட்டை இழுத்துட்டு வர்றான். அது ஒரு தாய் ஆடு. அந்த காம்பிலிருந்து பாலை கறந்து பகவான் புத்தருடைய முகத்துல வந்து அவருக்கு முகத்துக்கு நேரா வைத்து காம்ப வச்சு பீச்சுறான். அந்த முகம் முழுக்க பால் தெளிக்குது. அதுல ஒரு சில துளிகள் அவருடைய உதட்டுக்குள்ளாகவும் போகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் போனதன் பிறகுதான் புத்தருக்கு சுயநினைவு வந்து கண்களை திறந்து பாக்குறாரு. பக்கத்துல இந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் அப்படியே தன்னோடு சேர்த்து அவனை இறுக அணைக்கிறாரு. அந்த சிறுவன் பதறி பின்னாடி போறான், ஐயா என்ன தொடாதீங்கன்னு. புத்தர் அதை விட அதிக பதட்டமாகி கேட்கிறாரு, ஏன்பா உன்னை தொட வேண்டான்னு சொல்ற? அப்ப அவன் சொல்றான், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் வந்து ஒரு பெரிய மனிதர் வீட்டு பிள்ளையாதான் இருக்கணும். ஆனால் நான் ஒரு சாதாரண தீண்டத்தகாத ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன், என்ன தொடாதீங்க. அப்பொழுதுதான் புத்தர் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுவாரு, என்ன வித்தியாசம் உனக்கும் எனக்கும்பா? உன் உடம்புல ஓடுற ரத்தமும் சிவப்பு தான், என் உடம்புல ஓடுற ரத்தமும் சிவப்பு தான். உன் விழிநீர் உப்பு கரிக்கும், என்னுடைய விழிநீர் ஏதாவது சக்கரை மாதிரி இனிக்குமா? என் விழிநீரும் உப்பு தானப்பா கரிக்கும். இதுல என்ன நான் உயர்ந்த குலத்தவன், நீ தீண்டத்தகாதவன்? யார் சொன்னா உனக்கு? அதுதான் பின்னாடி கவிமணி ரொம்ப அற்புதமா ஆசிய ஜோதி என்று புத்தருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் பொழுது இந்த சம்பவத்தை அழகா எழுதுவாரு. எவர் உடம்பினிலும் சிவப்பே இரத்த நிறம் அப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா, பிறப்பினால் எவர்க்கும் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. அப்போ நமக்கு சிறப்பாக நாம் மதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய எண்ணம் சொல் செயலில் தூய்மையும் உயர்வும் இருக்கணும். பிறப்புனால கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை எத்தனை காலத்துக்கு நிலைக்கும்? அப்ப புத்தரோட வாழ்க்கையில இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உணவை அலட்சியப்படுத்த முடியாது. அதனாலதான் பின்னாடி திருமூலர் அதை ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்றாங்க, உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே. நீங்கள் இறைநிலை உணர்வதுதான் மனித பிறவியின் நோக்கம் என்ற பொழுதும் அந்த இறைநிலை உணர்வை உணர்வதற்கு இந்த உடல் தானே வாகனம். இந்த உடல் இல்லாமல் எப்படி நம்முடைய நோக்கமான இறைநிலை உணர்வை பெற முடியும்? அதனாலதான் திருமூலர் அழகா சொல்றார், உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். பகவான் புத்தர் பண்ண தப்பதான் திருமூலரும் பண்ணியிருக்காரு. சொல்றாரு, நான் முதல்ல இந்த உடம்பை இழுக்கு இதை அலட்சியப்படுத்தினேன்பா, ஆனால் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. எந்த உடலை நான் இழுக்கு என்று அலட்சியப்படுத்தினேனோ அந்த உடலுக்குள்ளாகத்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று அந்த உடலுக்குள்ளாக இறைவன் உரைகிறான் என்பது தெரிந்த பொழுதுதான் என்ன பண்றாரு, உடம்பை போற்றி பாதுகாத்து பராமரிக்க தொடங்குகின்றார். புத்தருக்கும் இந்த ரியலைசேஷன் கிடைச்சதன் பிறகு புத்தர் ரொம்ப அழகா அதை சொல்லுவாரு, ஒரு வீணையின் நரம்புகள் மாதிரி நம்ம உடம்ப நம்ம பேணி பாதுகாக்கணும். எப்படி வீணையின் நரம்புகள் நீங்க இறுக்கமா முறுக்கிட்டீங்கன்னா நரம்பு அருந்து போயிடும், அதற்காக தளர்வா இருந்ததுன்னா அதுல இன்னிசை பிறக்காது. அதே போல உடலை நாம் அலட்சியப்படுத்தினால், புத்தர் செய்த மாதிரி உணவு சரியா கொடுக்காமல் அலட்சியப்படுத்தினால் என்னவாயிடும், இந்த உடல் ஜீவிக்க முடியலன்னா நோக்கம் அடிபட்டு போயிடும். அதே சமயத்துல பெரும் தீனி என்று சொல்றாங்களே, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் நம்முடைய உடலே நமக்கு பாரமா இருக்கும். அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, அளவோடு உணவு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா
உணவு உடலை ஜீரணிச்சிடும். அந்த தப்ப நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. இந்த உணவில் ஒழுங்குமுறை கடைபிடிக்கணும். பகவத்கீதை இது இன்னும் சிறப்பா பேசும். கிருஷ்ணர் சொல்றார் அதுல, இறைவன் யாருக்கு வசப்படுவான் என்றால், யார் ஒருவர் அளவோடு உணவு உண்கிறார்களோ, அதிகம் சாப்பிடுறவங்களுக்கும் இறை உணர்வு கிட்டாது, சாப்பிடாமலே பட்டினி கிடக்கிறவனுக்கும் இறை உணர்வு கிட்டாது. அப்போ இந்த உணவில் அளவு முறை ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதை அற்புதமா அருட்தந்தை சொல்லுவாங்க. 5 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த 5ஐயும் நாம அலட்சியப்படுத்தக்கூடாது, அதிகமாக அனுபவிக்க கூடாது, முரணாக அனுபவிக்க கூடாது. அது எல்லாமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதல்ல நம்ம இன்று நமக்கு உணவில் ஒழுங்கு என்பதனால் உணவை மட்டும் நம்ம இன்னைக்கு போக்கஸ் பண்றோம். இந்த உணவை நமக்கு தெரியும் 3 வகையா பிரிப்பாங்க. சத்வகுணம் கொடுக்கக்கூடிய உயர்ந்த உணவு, ரஜோகுணம் கொடுக்கக்கூடிய உணவு, தாமச குணத்தை கொடுக்கக்கூடிய உணவு. சத்வகுணம் என்றாலே பெயர்லயே நமக்கு தெரியுது, சாந்தமான மனநிலை, அமைதி, அன்பு, கருணை, இந்த மாதிரியான உயர்ந்த குணங்கள், நற்பண்புகள் இருக்கணும்னா, நம்ம அருட்தந்தை சொன்னார் இல்லைங்க, உணவே உடலாக வந்துள்ளது. அப்ப உணவுதான் உடலாக மாறுதுன்னா அந்த உணவில் நம்ம எவ்வளவு விழிப்போட இருக்கணும். ஒரு முறை அருட்தந்தை கிட்ட இந்த சித்து விளையாட்டு பத்தி பேசினாங்க சுவாமிஜி. எல்லாரும் ரொம்ப ஓஹோன்னு சொல்றாங்களே, அவர் இந்த சித்து செய்யறாங்க, கைகளை மூடி திறந்தால் ஒரு சிவலிங்கம் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்து காட்டுகிறார்களே, அந்த மாதிரி ஒரு சித்து விளையாட்டு எதுவும் நீங்க செய்து காட்டலாமே அப்படின்னு சொல்றப்போ மகரிஷி ரொம்ப சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்க, அவ்வளவுதானே, செய்துட்டா போச்சு என்று சொல்லிட்டு, அப்போ அங்க இருந்த அக்கா கிட்ட சொல்றாங்க, என்னம்மா அந்த ஆப்பிள் முன்னே இருந்து நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க, ஐயாவுக்கும் ஒரு துண்டு கொடு, எனக்கும் ஒண்ணு கொடுன்னு சொன்னாங்க. அவங்க கட் பண்ணி ஆப்பிள கொடுத்ததும் மகரிஷி வாங்கி அந்த ஆப்பிள சாப்பிட்டாங்க. வந்திருந்த ஐயாவும் சாப்பிட்டாங்க. இப்ப சுவாமிஜி சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசாம இருந்தாங்க. இவருக்கு புரியல, சுவாமிஜி சித்து விளையாடல் செய்து காட்டுறதுக்காக தானே ஆப்பிள கொண்டு வர சொன்னீங்க, சாப்பிட சொன்னீங்க, நானும் சாப்பிட்டேன். அப்போ சுவாமி சொன்னாங்க, சித்து விளையாட்டு தான் நடந்துருச்சே. இவருக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பம். என்ன சுவாமிஜிங்கிறாரு, ஆப்பிளா இருந்தது இப்ப உங்க உடலாகவும் என் உடலாகவும் மாறிடுச்சு அல்லவா, இதை விட என்ன பெரிய சித்து விளையாட்டு வேணும் உங்களுக்கு? ஒரே ஒரு நெல்மணியை எடுத்துட்டு போய் நம்முடைய விவசாயி எத்தனை அரிசி மூட்டை, எத்தனை மூட்டை நெல் உற்பத்தி பண்றாரு, இதை விடவா மிக உயர்ந்த சித்து வேண்டும் உங்களுக்கு? அதே போல ஒரே ஒரு துளி விந்து வாங்கி ஒரு அன்னை தன் கருவில் சுமந்து கருப்பையில் வளர்த்து 10 மாதங்கள் கழித்து ஒரு அற்புதமான குழந்தையாக கொடுக்கிறார்களே, இதைவிட உயர்ந்த சித்து எதுவாக இருக்க முடியும்? ஆக இந்த உணவுதான் உடலாக மாறுகிறது என்றால், நாம் எந்த உணவை உண்கின்றோமோ அதற்கேற்பதான நம்ம உடலின் தன்மை அமையும். அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, காய்கறிகள், பழங்கள், அதிலும் குறிப்பா சொல்லணும்னா வெஜிடேரியன் ஃபுட்ல, சைவ உணவுல கூட இந்த பூமிக்கு அடியில விளையிற கிழங்குகளை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது தமோ குணத்தை, மந்தத்தன்மையை உருவாக்கும். எதெல்லாம் அந்த வெலாசிட்டி, அருட்தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு விடுதலை வேகம் உண்டு. மனிதன் ஏன் 6 அடி வளர்கிறான் என்றால் அந்த வெலாசிட்டி 6 அடி உயரம் வளர வேண்டியது அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு குழந்தை குறும்பு பண்ணுது அப்படின்னா நீங்க கோவப்படாதீங்க. நடந்த ஒரு சம்பவம், அருட்தந்தை அவர்கள் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலுக்காக காத்திருக்காங்க. அப்ப அன்பர்கள் எல்லாரும் சுத்தி நிக்கிறோம், மகரிஷியோட கருத்துக்களை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம். அந்த சமயத்துல ஒரு இளம் தாய் தன்னுடைய குழந்தைய, ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கும், இடுப்புல வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னா, அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல சுத்தி ஜனங்கள் இருக்காங்க, அந்த பக்கம் 2 ட்ரெயின் நிக்குது, அதுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அது பிளாட்ஃபார்ம் முழுக்க ஓடி ஆடி விளையாடணும்னு நினைக்குது. ஆனா அம்மா விடாம இடுப்புல பிடிச்சு வச்சிருக்கிறது குழந்தைக்கு இடைஞ்சல். அந்த குழந்தை என்ன பண்ணுது, அம்மாவை அடிக்குது, அது உதைக்குது, தலை முடிய பிடிச்சு இழுக்குது, கன்னத்தை கிள்ளுது. இந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. அதன் பிறகு ஒரு பொறுக்க முடியாத ஒரு கட்டத்துல அப்படியே அந்த குழந்தைய தொப்புன்னு சுவாமிஜி முன்னாடி போட்டு, சுவாமிஜி நீங்களே பாருங்க இவன் பண்ற அட்டகாசத்தை, கொஞ்சமாவது உங்க பேச்சை கேட்க விடுறானா, என்ன பாடுபடுத்துறான் என்ன? அப்போ மகரிஷி சொன்னாங்க, அது வேற ஒண்ணும் இல்லம்மா,
நீ யாரு, உன் கணவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத இந்த குழந்தை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, எப்படி சுவாமிஜி அவ்வளவு தெளிவா கரெக்டா சொன்னீங்க, நீங்க நேர்ல பார்த்த மாதிரி. நானும் ரொம்ப கோபக்காரி, என் கணவரும் மிக மிக பிடிவாதக்காரர். அதைத்தானம்மா குழந்தை எடுத்து காட்டுறான். அப்போ மகரிஷி சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிற, குழந்தை இங்க அங்க ஓடினால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், அதனால அவனை பாதுகாப்பா இடுப்புல வச்சுக்கணும்னு நினைக்கிற. ஆனா அவனுடைய உடல்ல 6 அடி வளரக்கூடிய அந்த வளர்ச்சி வேகம் இருக்கிறப்போ அது மீறும் நீ எங்க வச்சாலும். அந்த வளர்ச்சி வேகம் அதை அடையும் வரை குழந்தை துரு துரு துருன்ட்டு இதை பிடுங்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை உடைக்கலாமா, இந்த சிந்தனை இருப்பது இயல்புமா. நம்ம தான் குழந்தைய கொஞ்சம் போக்கு காட்டி வளர்க்கறதுல அக்கறை செலுத்தணும். நாங்க அது போலதான் இந்த விடுதலை வேகம். ஏன் தென்னை மரம் 60 அடி வளருதுன்னா அந்த உயரம் வளர்வதற்கு ஏற்ற வேகம் அதுல இருக்கு. அது வரைக்கும் கிடுகிடு அது வளரத்தான் செய்யும். அப்படி உயர உயர வளர்கின்றது பாத்தீங்களா அந்த உணவு எல்லாம். அதனாலதான் இளநீருக்கு என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு அற்புதமான உணவு. தேங்காயை மிக அற்புதமான உணவுன்னு சொல்றதுக்கு காரணம், நல்ல உயரத்துல வளருது பாத்தீங்களா. அப்ப எவ்வளவு நேரடியான சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்குது. அது நல்ல காற்று, அந்த பஞ்ச பூதங்களும் திணிவா இருக்கும். அம்மாதிரியான உணவுகள் நம்முடைய எண்ணங்களையும் உயர்வாக்கி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள். எதற்காக இந்த மனித பிறவி எடுத்தோம்? சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறதுன்னா அதற்கு ஆடு மாடா பிறந்திருக்கலாமே. ஆடு மாடும் அதைத்தானே செய்யுது, சாப்பிடுது, தூங்குது, குட்டி போடுது. நாமும் அதையே செய்வதென்றால் அதற்கு எதற்கு இந்த மனித பிறவி? அவ்வை பாட்டி அழகா சொன்னாங்களே, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று. அப்படி மானிடராய் பிறத்தல் அரிது என்றால் என்ன காரணத்தால் அரியுது இந்த மானிட பிறவி? அந்த சிந்தனை இதெல்லாம் எழ வேண்டுமானால் நாம் இப்படி உயர்ந்த பூமியை விட்டு மிக உயரமாக வளரக்கூடிய தாவரங்கள்ல இருந்து கிடைக்கிற உணவை சாப்பிடுறப்போ உயர்ந்த எண்ணங்கள் வருவது இயல்பு. அதனாலதான் உணவில் கூட சத்துவ குணம் கொடுக்கக்கூடிய உணவு என்று காய்கறி, பழங்கள், அதே போல சமைத்த உணவை கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது சாப்பிடணும். இந்த ஃப்ரிட்ஜ்னு ஒரு பெட்டி கண்டுபிடிச்சாங்க. நமக்கு இன்னைக்கு என்ன ஆகுது, 4-5 நாள் ஆனாலும் அந்த உணவை யாருக்கும் கொடுக்க மனசு வருது இல்ல. இது நான் நெய்யா கொட்டி செய்த சக்கரை பொங்கல். அப்படி ஒரு முந்திரியும் திராட்சையும் போட்டிருக்கனே. ஆண்டாள் நாச்சியார் தான் பாடுவாங்க, இந்த மார்கழி மாசத்துல எப்படி இருக்குமா அங்க பொங்கல், நெய் அப்படி முழங்கையில வழியுமாமா. மூட நெய் பெய்து முழங்கை வழிய. ஏன்னா அது ஆட்சியர்கள் இருக்கிற இடம் இல்லையா, பசுமாட்டுக்கு பஞ்சம் இல்லை, அப்ப நெய்க்கும் பஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு என்ன தோணுது மனசுல, இவ்வளவு நெய்ய கொட்டி இவ்வளவு முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டு செய்த உணவு நான் எப்படி கொடுக்கட்டும் யாருக்கும்? அப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்புறம் இது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், அவன் ஒண்ணு, அதுக்குள்ள சூடு பண்ணி சாப்பிட்டா இந்த உணவு நிச்சயமாக நமக்கு சாத்வீகமான உணவு கிடையாது. அப்போ சமைக்கப்பட்ட உணவுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதற்குள்ள நாம அதை சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா எப்படியாவது ஒண்ணு செய்யற அளவை குறைச்சுக்கணும், அல்லது நம்ம வீட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது வருவாங்கன்னா அவர்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். நிச்சயமா இந்த பழைய உணவு சாப்பிடக்கூடாது. ஸ்டேல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமோ குணத்தை, மந்த குணத்தை, தாமச குணத்தை வளர்த்தும். அப்போ காய்கறிகள், பழங்கள், அதே போல சமைத்த உணவும் ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சமைத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தன்மை மாறுவதற்கு முன்பு அதை சாப்பிடணும். இந்த உணவுகள் எல்லாம் நமக்கு சத்துவ குணத்தை கொடுக்கும். ரஜோகுணம் இந்த இளைஞர்கள் பருவத்துல, இன்னைக்கு கூட உழவன் அண்ணா கருப்பூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ சொன்னாங்க, அந்த இளம் பருவம், டீனேஜ், இந்த டீனேஜ் எப்படி இருக்கும்னா வேகம் நிறைந்த பருவம். அப்ப அதற்கு கொடுக்கக்கூடிய உணவு வகை எப்படி இருக்கும்னாக்கா, நிறைய செயல் செய்யணும். அப்படிங்கிறப்போ அந்த சக்திக்கு, அந்த உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறதுக்கு நல்ல உணவு கொடுக்கறப்போ பாத்தீங்கன்னாக்கா அனைத்து சுண்டல் வகையெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. உதாரணமா நம்ம தட்டைப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி சிறுதானியங்கள், கொண்டக்கடலை, இந்த மாதிரியான பச்சை பயறு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட், பருப்பு வகைகள், இதெல்லாம் ரஜோகுணம், வேகத்தை கொடுக்கும். மாமிச உணவு கூட இந்த ரஜோகுணத்தின் பார்ப்பட்டதுதான். ஆனா அதே மாமிச உணவு பாத்தீங்கன்னாக்கா சமைத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தமோகுணத்தை உருவாக்குகின்ற உணவாகவும் மாறிடும். அதனால ரஜோகுணம் என்பது வேகம், ஒரு செயலை செய்து முடிக்கணும். அப்போ ரஜோகுணம் கொடுக்கிற உணவு சாப்பிடுறவங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் அதிகம் வர்றதை நீங்க பாக்கலாம்.
அந்த மாதிரி உணவுகள் பாத்தீங்கன்னாக்கா கோபத்தை தூண்டும், உங்களுக்கு செயலிலும் ஈடுபடுத்த வல்லது. அடுத்தது தமோ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவு. மாமிச உணவில் ஒரு பகுதியும் கூட, இப்ப ஒயிட் மீட் ரெட் மீட் ரெண்டா பிரிக்கிறோம் இல்லைங்களா? இந்த சீ ஃபுட்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரஜோகுணத்தின் பாலும். இந்த ரெட் மீட் அது எல்லாம் தமோ குணத்தை கொடுக்கக்கூடியதுதான். நான்வெஜ் சொல்றாங்க பாத்தீங்களா, சிக்கன், மட்டன், அது எல்லாம். அதுவும் இந்த சைனாவிலதான் இப்ப நம்ம எல்லாரும் இந்த கோவிட் பேண்டமிக்கே நமக்கு தெரியும், எதுதான் சாப்பிடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம எல்லா ஜீவராசிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க மனிதர்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. அப்ப அதெல்லாம் தமோ குணத்தை, இழிந்த குணம், மிருகத்தை விட கேவலமாக. நீங்க சொன்னா ஒண்ணு நம்ப மாட்டீங்க, எனக்கு கனடாவில ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒரு சகோதரி என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. நான் உண்மையில அதை கேட்டே நடுங்கி போனேன். இப்படி கூட மனிதர்களால் நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற ஒரு டெவலப்டு கண்ட்ரில இருக்காரு. அந்த பெண் என்கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு 2 குழந்தைகள். அந்த 2வது குழந்தைக்கு ஒரு 2 வயசு பெண் குழந்தை. அவங்க சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இதை உங்ககிட்ட தவிர யார்கிட்டயும் சொல்ல முடியாதுங்கம்மா. இவர் என்ன பண்றாருன்னா, அங்கெல்லாம் இந்த கரேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கார் பார்க் பண்ற இதுக்குள்ள கொண்டு போயிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுமா, ராத்திரி நேரத்துல இந்த குழந்தை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு வந்துடுறாருமா. அந்த குழந்தை அழுது கத்துறதுல இவருக்கு ஒரு சந்தோஷம், அது சிரிக்கிறாருன்னு சொன்னப்போ எனக்கு உண்மையில என்னோட காதே எனக்கு நம்ப முடியல. இப்படியும் கூட நடக்குமா இந்த காலத்துலமா? எனக்கு ஒரு நிமிஷம் நான் ரொம்ப துடிச்சு போனேன் இதை கேட்டு. அப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு, சகோதரிக்கு நான் ரொம்ப ஆறுதல் சொல்லி, சரிம்மா இனி ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க வாழ்த்துங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த மனிதர் இப்படி இருந்துட்டு அந்த பெண்ணை ரொம்ப தகாத வார்த்தைகளால திட்டுறதும் கொடுமை பண்றதுமா இருந்தது. அதன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு சொல்லி, சரி இவர்தான் வாழ்க்கை துணைவர் ஆயாச்சு, இதை முதல்ல ஏத்துக்கணுமா, நம்ம அவர் மனசு மாறுறதுக்கு வாழ்த்தணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப சொல்லி சொல்லி இன்னமும் அந்த இது போய்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நடுக்கமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. இதற்கெல்லாம் உண்மையில இந்த பெர்வர்டட் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன காரணம் இந்த சிந்தனைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உண்மையில இந்த உணவு ஒரு மிகப்பெரிய காரணம். கண்ட உணவு சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் மட்டும் இல்ல, கண்டபடி சாப்பிடுறது, ஒரு நேரத்தில் ஒழுங்கு கிடையாது. அழகா நம்முடைய இணைப்புல ஐயா அவர்கள் இந்த பயாலஜிக்கல் கிளாக் பத்தி அவர் டாக்டர் பேசினாங்க. எவ்வளவு இந்த மெடிக்கல் சயின்ஸ் பத்தி அவர் எவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னாரு. அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த உடலை இறைவன் எப்படி படைச்சிருக்கான், நமக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த உடலை நாம மதிக்க கத்துக்கணும். அந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை அந்த நேர முறைப்படி ஒரு ஒழுங்குல கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தமோ குணத்தை கொடுக்கின்ற உணவு, அசைவ உணவு, அதிலும் கொஞ்சம் நாள்பட்ட உணவு. மகரிஷி அதை ரொம்ப இதா சொல்லுவாங்க, காலையில சமைச்ச உணவை சாயந்தரம் கொடுக்கறதுக்கு முந்தி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத அந்த காலத்துல மகரிஷி என்ன சொல்லுவாங்க, அம்மா மூந்து பார்ப்பாங்க, அதுல ஒரு புளிப்பு வந்துருச்சு அப்படின்னா, பொச பொசன்னு அப்படி நுரைச்சு இருந்ததுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, இது கெட்டு போச்சு, இந்த உணவை இனி சாப்பிடுறதுக்கு தகாதுன்னு கொண்டு போய் கீழே கொட்டுவாங்க. வெளியில பாத்திரத்துல இருக்க உணவுதான் கெட்டு போகும்னு நினைக்காதீங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இந்த உடலுக்குள்ளும் அந்த உணவு என்னவாகும், உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு தான் ஜீரணம் செய்ய முடியும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. 1 பவுண்டு உணவு தான் ஜீரணம் பண்ண முடியும் நம்ம உடம்புக்கு என்றால், அதற்கு மேல 1.5 பவுண்டு சாப்பிட்டா என்னவாகும், உடல் ரொம்ப கச்சிதமா தனக்கு தேவையான 1 பவுண்டு உணவை மட்டும் டைஜஸ்ட் பண்ணிட்டு அது பேசாம இருக்கும். மிச்சம் அந்த 1/2 பவுண்டு உணவு வயிற்றுல தங்குது பாத்தீங்களா, அது என்னவாகும், புளிப்பு ஏறும், அது நுரைக்கும். அப்ப நுரைச்சதுன்னா என்னவாகும், அந்த உணவுல இருந்து கிளம்புற ரத்தத்திலேயே அந்த நுரை இருக்கும். அப்போ நரம்புகள்ல அது நுரை வந்ததுனாதான் அந்த வாயு பிடிப்புன்னு சொல்றது, கை கால் விழுந்து போறது, பேரலிட்டிக் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு காரணம். அப்போ மகரிஷி சொல்லுவாங்க, உணவை குறைச்சு சாப்பிட்டா கூட ஆபத்து இல்ல, அதிகமா சாப்பிட்டா மிகப்பெரிய ஆபத்து. ஆனா பொதுவா நம்ம கிட்ட என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, என்ன இப்படி குறைச்சு சாப்பிடுறீங்களே, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. அபை பாட்டி பாட்டே எழுதி வச்சிருக்காங்க, உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ண வேண்டாம், உண்ணாமை கோடி பெறுமா. யார் நமக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உபசரிக்கலையோ அந்த வீட்டுல சாப்பிடாமல் இருப்பது 1 கோடி பொன் பெறும் ஒரு செயல் அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம விருந்தோம்பல் அப்படி நினைச்சிட்டோம் நம்ம. இன்னும் என்ன இப்படி குறைச்சு சாப்பிடுறீங்களே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்வது தான் சிறந்த விருந்தோம்பல் நினைச்சோம்.
அருட்தந்தை வேடிக்கையா கேட்பாங்க, சாப்பாடு கொடுக்கறது பாவமா புண்ணியமானா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்ன சுவாமிஜி இப்படி சொல்றீங்க? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன் மணிமேகலை பேசுது. உணவு கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம். அப்ப அது நிச்சயமான ஒரு புண்ணிய செயல் தானே. அப்படின்னா மகரிஷி சொல்லுவாங்க, யாருக்கு உணவு கொடுக்குறீங்கிறத பொறுத்துதான் அது இருக்கு. இப்ப எப்படி ஆப்பிள் உடலாக மாறியதோ அது போல பசியோடு இருக்க ஒருவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அந்த உணவு ஜீரணிக்கப்பட்டு அது உயிரா மாறும். அதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அந்த பசி துன்பத்தினால அவனுக்கு அப்படியே காது அடைக்குது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வரும்பொழுது உணவு கொடுத்தப்போ அது உயிர் கொடுத்ததற்கு சமம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவர் சொல்றாரு, ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கேன், ஒரு பிட்டு கூட எனக்கு சாப்பிட முடியாது, இந்த பக்கமா வர வேலை இருந்தது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றாரு. அவர் கையெடுத்து கும்பிடுறாரு, என்னால சாப்பிட முடியாது, என்ன விட்டுருங்கன்னுட்டு. ஆனா நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், உணவு கொடுக்கணும், வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கலைன்னா தமிழர் விருந்தோம்பல் பண்பு என்ன ஆகுறது? வலுக்கட்டாயமா நீங்க உணவு கொடுத்தால், மகரிஷி சொல்றாங்க, அவர் ராத்திரி போய் துன்பப்படுறப்போ அந்த பாவம் தவறாமல் உணவு கொடுத்த நம்மை தான் சாரும். அப்போ செயலில் அல்ல புண்ணியமா பாவமா என்பது செயலின் விளைவில் தான் இருக்கு. யார் ஒருவர் ஏற்கனவே உணவு நிறைய சாப்பிட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வற்புறுத்தி கொடுக்க கூடாது. அதே போல விருந்தோம்பல்ங்கிற பேராலையும் இன்னும் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டாம். அவரவருக்கு ஒரு அளவு இருக்கு, அதற்கு மேல சாப்பிட முடியாது. ஆக இந்த உணவுல அதிகம் சாப்பிடுவது என்பது நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் இல்ல. மகரிஷி தெளிவா சொல்றாங்க, உணவு குறைச்சலா சாப்பிட்டா கூட துன்பம் கிடையாது, தயவு செய்து அதிகம் சாப்பிட்டு யாரும் துன்பப்படாதீங்க. இன்னும் வேடிக்கையா சுவாமிஜி கேட்பாங்க, எந்த பெரிய கூட்டத்திலயும் ஆலியார்ல ஆடிட்டோரியம் நிறைஞ்சிருக்கிற அரங்கத்துல கேட்பாரு, இதுல யாராவது ஒருவராவது என்னோட வாழ்க்கையில இதுவரை நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதே இல்லை என்று சொல்ற துணிவில் இருக்கவங்க ஒருத்தர் இருந்தா கூட இந்த ஸ்டேஜுக்கு வாங்கம்பார். ஒருத்தரும் வர மாட்டோம். ஏன்னா எல்லோரும் இந்த தப்ப பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுல அளவோட சாப்பிட்டாலும் ஒரு விருந்து அப்படி போனா நம்ம என்ன பண்றோம், நிச்சயம் கொஞ்சம் அளவு கூட சாப்பிட்டுட்டு அன்னைக்கு துன்பப்படுறோம். அந்த உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு ஸ்ப்ரைட்டை குடிக்கலாமா, சோடா கொண்டா, இவ்வளவு தடுமாறினாலும் அடுத்த முறை இந்த தப்ப செய்யாம இருக்கமா? அதேதான் அருட்தந்தை அறிவின் குறைபாடு, அந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயத்துல அலட்சியம், நம்முடைய சொந்த அனுபவத்தை நாமே அலட்சியம் செய்து மீண்டும் துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறோம். அப்போ உணவில் ஒழுங்கு மிக மிக முக்கியம். அருட்தந்தை அதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எது உணவுல அளவு, நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 1 பவுண்டு தான் ஜீரணிக்கிற சக்தி இருக்கு, 1.5 பவுண்டு சாப்பிட்டா அதிகம்னு. இப்போ இந்த அளவை எப்படி நிர்ணயம் பண்ணுவது அப்படின்னா, இது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். அவங்க உடல் உழைப்பை பொறுத்தும் வயதை பொறுத்தும் இது வித்தியாசம் படும். அப்போ மகரிஷி இதுக்கு அழகான நமக்கு ஒரு முறை சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த வேலை உணவுக்கு 1 மணி நேரம் முன்பு பசிக்கணும். இப்ப காலையில நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, மதிய உணவு நேரம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ளன்னா 12:30க்கே நமக்கு பசிக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுதான் காலை உணவு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது நிச்சயமா ரொம்ப துன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இப்போ அருட்தந்தை சொன்ன மாதிரி மதிய உணவுக்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் முன்போ பசிக்கலன்னா என்ன சொல்றார் திருவள்ளுவர், பரவாயில்லப்பா, அது ஒரு தப்பு பண்ணிட்டேன், காலையில ஓவர் ஈட்டிங், அதிகமா சாப்பிட்ட தப்பு பண்ணிட்டேன், சரி விடு, என்ன பண்றது, அது முடிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் மதியம் சாப்பிடுற தப்பையாவது பண்ணாம இரு. அந்த மாதிரி உடலை நடத்தினால் நிச்சயமா நீ மருந்து சாப்பிடுற நிலைமைக்கு போக வேண்டாம். எப்போ அருந்தியது அற்றது, காலை சாப்பிட்ட உணவு ஜீரணம் முழுமையாக ஆயிருந்தால்தான் மதிய உணவுல கை வைக்கலாம். அல்லது மதியம் ஒரு விருந்துக்கு போனோம், அதிகமா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கட்டாயம் இரவு பசி இல்லைன்னா சாப்பிடாம ஒரு பழம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம அது எப்படி நம்ம கிச்சன்ல இருந்து வேற ரொம்ப அற்புதமான வாசனை கமகமன் வருது, சாப்பிடணும்னு நினைத்தா நிச்சயமாக துன்பம். அப்போ திருவள்ளுவர் நீங்க நிச்சயமா திருக்குறள் எடுத்து படிச்சு பாருங்க, மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருப்பாரு. அதிகாரம் பெயர் என்னவோ மருந்து, ஆனால் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அதுல ஆரோக்கியத்தை பத்தி, உணவு உண்ணும் முறைய சொல்லுவாங்க. அற்றால் அளவு அறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெறிதுய்க்கும் வாருங்கிறார். அப்படியே உனக்கு ஜீரணம் ஆயிருந்தாலும், காலையில சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சு, மதியம் நல்ல பசிக்குது என்ற பொழுதும்
என்ன பண்ணுப்பா, அளவோடு சாப்பிடு. அதுதான் இந்த உடம்பை நீ பேணி பாதுகாத்து என்ன நோக்கத்திற்காக உடல் எடுத்தாயோ அந்த நோக்கமான இறைநிலை அடைவதற்கு உதவி செய்யும். அப்படி இல்லைன்னாக்க காலையில சாப்பிட்ட உணவுதான் எனக்கு நல்ல ஜீரணம் ஆயிடுச்சேன்னுட்டு மதியமும் நான் ஒரு புல் கட்டு கட்டுறேன்னு சொன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது ஜீரணம் ஆகல, எனக்கு உட்கார முடியல, படுக்க முடியல என்று எவ்வளவு துன்பப்படுறோம் இல்லையா? இந்த துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் என்ன சொல்றாரு, முன்பு சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சு அதன் பிறகுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதே போல அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்துன்னு ஒரு திருக்குறள் சொல்வார். இதுதான் அருட்தந்தையோட அந்த 5 அளவு முறை. அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க உணவு ஜீரணம் ஆயிருந்தாலும் அளவோட சாப்பிட்டாலும் முறையான உணவை சாப்பிடணும்ங்கிறார். இப்ப அருட்தந்தை அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார். அது மாறு அல்ல துய்க்க அப்படிங்கிறாரு. மாறிய உணவு சாப்பிடக்கூடாது. இப்ப உதாரணமா நம்ம எல்லாரும் உணவில் ஒழுங்குல கேள்விப்படுறோம். அரிசியை விட கூட உங்களுக்கு ராகி, கம்பு, இந்த கேழ்வரகு, இந்த தானியங்கள், சிறுதானியங்கள் உடம்புக்கு நல்லது. சரி, இது நாள் வரை நமக்கு அரிசி சாப்பிட்டு பழகி இருக்கோம். திடீர்னு இப்ப இதை கேள்விப்பட்டதும் நான் இன்னைக்கே போய் கம்புக்கு மாறுறேன், சோள சோறு நல்லது, அல்லது கேழ்வரகு களியில நானு கூழ் செய்து குடிக்கிறேன்னு சொன்னா இந்த மாற்றம். அதே போல உணவு நம்ம எல்லாரும் சொல்றோம் சைவ உணவு தான் மேன்மையானது, சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய உணவு. இதுவரை அசைவ உணவு சாப்பிட்டு இருக்கவங்க திடீர்னு இந்த மாற்றத்துக்கு வர முடியாது. ஏன்னா உடல் செல்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், உணவில் மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரே அடியா உடனடியாக மாற்றத்தை கொண்டு வராதீங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் முடிந்தவரை சமைத்த உணவையும் இயற்கை உணவையும் ரெண்டையும் ஒண்ணு கலந்து சாப்பிட வேண்டாம் பாங்க மகரிஷி. இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. பழங்களை உணவுக்கு முன்பாக சாப்பிடுகிற ஒரு பழக்கம். முன்பெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், வாழைப்பழம் சாப்பிடணும்னாக்கா உணவு முடிச்சிட்டு சாப்பிடலாம்னுட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சயின்ஸ்மே அதை ஒத்துக்கிறாங்க. பழங்களுடைய அந்த ஜீரண நேரம் ரொம்ப குறைச்சலானது. சமைத்த உணவு கொஞ்சம் நேரம் அதிகம் எடுக்கும் ஜீரணம் ஆகுறதுக்கு. அப்போ நீங்க சமைச்ச உணவை சாப்பிட்டு அதன் பிறகு பழங்கள் சாப்பிடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த சமைச்ச உணவு எவ்வளவு நேரம் ஆகுதோ ஜீரணமா இருக்கிறதுனால பழங்கள்ல இருந்து சத்து பொருள் வராதது மட்டுமல்ல, அது நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடியதாகவும் மாறுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, பழங்களை உணவு உண்பதற்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ முன்பு சாப்பிட்டீங்கன்னா அது முழுக்க ஜீரணமாயி சக்தியாக மாறி உடலுக்கு போயிடும். அதன் பிறகு நீங்க எந்த சமைச்ச உணவு வேண்டாலும் சாப்பிடுங்க. அது 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஜீரணம் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் எடுத்துக்கொள்ளட்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பழங்கள் முதலிய இயற்கை உணவுகள் இத உணவுக்கு கொஞ்சம் முன்பாக சாப்பிடுவது நல்லது. எப்படி பாத்தீங்கன்னாலும் அருட்தந்தை சொல்ற மாதிரி இந்த உணவை நாம அலட்சியப்படுத்தவே முடியாது. அளவோடு உண்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் முறையான உணவு. இந்த உணவு தான் நம் உடலாக மாறி இருப்பதால் நம் குணங்களில் உணவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அப்போ நம் அன்பும் கருணையும் உள்ளவர்களாக இருக்கணும்னா நிச்சயமா எதை உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும், எந்த நேரத்தில் உண்ண வேண்டும், இந்த ஒழுங்குமுறைகளை நாம் அவசியம் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஏன்னா நம்ம மிகப்பெரிய நோக்கத்திற்காக மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த இறைநிலை உணர வேண்டுமானால் இந்த உடல் என்ற கருவியை கொண்டுதானே நாம் அதை சாதிக்கணும். அப்ப இந்த உடல் என்ற கருவி சரியாக இருக்கணும்னா, ஏன்னா இப்ப ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப காஸ்ட்லி கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேலை நாடுகள் எல்லாம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ், லாம்பர்கினி சொல்றாங்க. நம்ம நாட்டுல மேபி ஆடி கார், BMW வச்சுக்கலாம். அந்த BMW கார் வாங்கிட்டா அதுக்குள்ள நம்ம ஊத்துற அந்த ஃபியூயல் இருக்கு பாத்தீங்களா, அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், பிரீமியம் பெட்ரோல் தான் உள்ள விடுவோம். சாதாரண பெட்ரோல் வேண்டாம்ப்பா, இவ்வளவு விலை போட்டு ஒரு கார் வாங்கிட்டு அப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபியூயல் கரெக்டா கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ இறைவன் இந்த உடலை அதி அற்புதமான ஒரு வாகனமாக, இந்த உயிருக்கான ஒரு வாகனமாக தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு. உயிரின் நோக்கமான இறைநிலை உணர்வதற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான வாகனம் இந்த உடல். அப்போ இந்த உடலுக்குள்ள நம்ம கண்டதை போடலாமா?
எந்த நேரத்துல எதை கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிடுறதுன்னா அது நியாயமா? ஒரு கார், நம்ம இந்த உலகத்துல சம்பாதிச்ச பணத்துல வாங்கின காருக்கு கூட போடுற அந்த ஃபியூயல் வந்து நம்ம அவ்வளவு கவனம் செலுத்துறோம், அவ்வளவு அக்கறை காட்டுறோம். அப்படி இருக்கும் பொழுது இறைநிலையவே உணர்வதற்காக எடுத்த இந்த தேகம், இதற்குள்ள நம்ம என்ன அனுப்புறோங்கிற உணவுல ஒரு ஒழுங்கு வேண்டாமா? எதை வேணுமானாலும் சாப்பிடலாமா? தயவு செய்து நாம இன்னைக்கு இந்த சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த உடலை நாம் முறையாக போற்றி பராமரித்தால்தான் நம்முடைய நோக்கமான வீடு பேறு இறைநிலை உணர்வை அடைய முடியும். அப்போ இந்த உடலுக்குள்ள நம்ம கண்ட ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாதது. அழகா கண்ணதாசன் ஒரு வது சொல்லுவாரு, நாக்கு ருசிக்காக சாப்பிட்டேன்னா உடல் ஆரோக்கியம் போயிடும், பசிக்காக உணவு உண், ருசிக்காக உணவு உண்ணாதே என்று சொல்லுவாங்க. அருட்தந்தை அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க, இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள். அறிவுல உயராதவர்கள் தான் என்ன சொல்லுவாங்களாம், என்னங்க இது வாழ்க்கை, சாப்பிடுறதுக்கு தானே இருக்கும், நல்ல இன்னும் எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியல, இருக்க வரைக்கும் நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்லாம இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இதெல்லாம் யாராவது பாத்துக்கிட்டு இருப்பாங்களான்னு சொல்லுவாங்க. அப்போ அருட்தந்தை சொல்றாங்க, இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள், இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் அறிஞர்கள். அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்பா உடல் எடுத்து வந்துட்டோம் இல்லையா, அப்ப அந்த நோக்கமான இறைநிலை உணரும் வரை இந்த உடல் இருக்கணுமே, அதற்காக புசிக்கின்றோம், இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார்கள் ஞானிகள். இருப்பது ஏன், புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு இவை பதில்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இந்த உணவில் ஒழுங்கை நிச்சயமா கடைபிடிக்கணும். இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்ணும் உணவு உடல் மட்டும்தான் பாயும், நாம் எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும். எவ்வளவு ருசியான உணவா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த நாவை தாண்டி இந்த தொண்டை வரைக்கும் தான் ருசி, அதன் பிறகு கீழே போனா எல்லாம் ஒரே ஸ்டேட்டஸ் தான். அப்போ எந்த உணவாக இருந்தாலும் அளவு முறையோடு சாப்பிடணும், அந்த நேரப்படி சாப்பிடணும். இந்த உணவில் ஒழுங்கு நிச்சயமாக ஆன்மீக மேம்பாடு வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அருட்தந்தை சொன்னது போல இந்த உண்ணும் உணவு அது எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் இந்த உடல் மட்டும்தான் நிற்கும். ஆனா நாம் எண்ணுகின்ற எண்ணம் தான் இந்த எங்கும் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து யார் மூலமாகவும் செயலாகும். அப்ப உயர்ந்த எண்ணங்கள் எண்ணணும்னா அதற்கு அடிப்படையாக உணவிலேயே உயர்ந்த உணவை சாப்பிட பழகணும். ரொம்ப சமைச்சு ரொம்ப நாள்பட்ட உணவு, பழைய உணவு, புளித்த உணவு இதையெல்லாம் தவிர்த்து அவ்வப்பொழுது சமைத்த, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது எங்க அப்பா காலையில சமைச்ச உணவு, ஏன்னா அம்மாவும் வேலைக்கு போறவங்க, அம்மா கிட்ட தெளிவா சொல்லுவாரு, நீ வேலைக்கு போறேங்கிறதுனால காலையில சமைச்சு அந்த உணவையே ராத்திரி சூடு பண்ணி என் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்காத, ராத்திரி ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. காலையில சமைச்ச உணவை கூட இரவு சாப்பிடுவதற்கு அனுமதிக்க மாட்டாரு. ஆனா நமக்கு இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததுனால 4 நாள் ஆனாலும் நம்ம அதை உள்ள வச்சு சூடு பண்ணி சாப்பிடுறதுக்கு தயங்குறது இல்ல. தயவு செய்து இந்த பழக்கத்தை எல்லாம் மாத்திக்கொள்வோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வோம். உடனடியாக எந்த மாற்றமும் வராது. எவ்வளவு நல்ல பழக்கம், உயர்ந்த விஷயம்னா கூட ஓவர் நைட் வந்து எதுவுமே யாராலும் மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த இயற்கை விதியை முதல்ல நம்ம ஒத்துக்குவோம், மதிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தான் பழக்கம் வரணும். எல்லாத்தையும் இன்னைக்கு காதுல கேட்டு உள்ள வச்சுக்குவோம். இந்த உணவில் ஒழுங்கு என்பதை என்னென்ன முடியுதோ அதை வந்து நிச்சயமா நான் அடிக்கடி சொல்வேன், அவை பாட்டி அறம் செய்யன்னு நமக்கு சொல்லல, அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க. முதல்ல நல்லது செய்யணும் நினைப்போம். அதே போல இந்த உணவில் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும் முதல்ல மனசுல நினைங்க. நினைச்சால்தான் அந்த எண்ணம் செயலுக்கு வரும். நம்ம நினைக்கவே இல்லைன்னா இது வரைக்கும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதே போக்குலதான் நம்ம வாழ்க்கை போகும் என்று சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பு, இது எதிர்பாராத ஒரு எனக்கு வாய்ப்பு. எனக்கு எவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் வந்து நிறைவேற்றி கொடுத்தேன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக மதுரை மண்டல தலைவரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், நான் உட்பட. அவர் ஏதோ ஒரு எதிர்பாராத காரணத்தினால வர முடியாததுனால அவருடைய இடத்தை, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, பொன் வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்ற, அது போல அந்த இடத்துல நான் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்திருக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த சேலம் மண்டல தலைவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா, வாழ்த்துக்கள் அண்ணா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்ண்ணா. இன்னும் சாப்பாடு கூட தெரியாம இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அது திருக்குறள் காலிமா தான் நல்லா சொல்லுவாரு. இன்னும் சாப்பிட தெரியாம இருக்கிறோன்னு நல்ல அழகா அருமையான, அதாவது முக்கியமான அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான விஷயம். நன்றி. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நல்லத்தின் சார்பாக, அனைவரும் சார்பாக அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களை முன்னதாக சொல்லி நிறைவுக்கு வர்றோம். இப்போ அடுத்தாப்புல சண்முகம் ஐயா தொடரலாம். அம்மா வாழ்த்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு வாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உணவில் ஒழுங்கு என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை மிக பக்குவமாகவும் சிறப்பாகவும் அம்மா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நிலைய வித்வான் என்று சொன்னார்கள். இல்லை, அவர்கள் ஒரு நிலையான வித்வான் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றோம். மிக சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை நமக்கென்று அழைத்தார்கள். உணவுதான் உடலாக மாறுகிறது என்று சொன்னார்கள். அதிலே 3 வகையான உணவுகளை, சத்துவ குண உணவு, ரஜகுண உணவு, தமோ குண உணவு என்றெல்லாம் சொல்லி உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று சொன்னார்கள். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு என்று சொன்னார்கள். உணவை அதிகமாக சாப்பிட்டு உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். உணவு இல்லாமல் இறந்தவர்களை விட சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு இறந்தவர்கள் தான் அதிகம் என்றெல்லாம் சொன்னார்கள். சமைத்த உணவையை, இயற்கை உணவையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாப்பிடும் முன் எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பசித்து புசி என்று சொன்னார்கள். உணவில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்றார்கள். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கேயும் பாயும் என்றெல்லாம் சொல்லி மிகச் சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை அளித்த பேராசிரியை அருட்செல்வியம்மா அவர்களுக்கு இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனதார நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றது. இப்போது நமது மன்ற முறைப்படி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய அருள்துறை பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். இதுவரை ஆர்வத்தோடு இந்த இணைப்பிலே இணைந்து சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நடக்க இருக்கும் சிந்தனை விருந்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற நமது அன்பிற்கினிய பேராசிரியர் டாக்டர் ஜே தவமணி சார்ஜா அவர்கள் வேதாத்திரியமும் நீடித்த மருத்துவ நிலைமையை தடுக்கும் முறையும் என்ற தலைப்பிலே பேச உள்ளார்கள். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சான்றோர்களே, நமது வேதாத்திரிய ஐயம் தெரிதல் பகுதியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தொடர் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாமக்கல் அறக்கட்டளையை சார்ந்த சுப்பிரமணியம் ஐயா கேள்விகளை கேட்க ரவீந்திரன் ஐயா பதில் கூறும் நிகழ்வு இப்போது நடைபெறுகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியத்தில் ஐயம் தெளிதல் என்ற அருட்தந்தை அவர்களுடைய தத்துவங்களை கேள்வி பதில் வாயிலாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று 12வது நாள். கேள்வியினை பேராசிரியர் கே சுப்பிரமணிய ஐயா அவர்கள் துவங்குகிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற
வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்வி துவங்கியுள்ளது. பொறுமையின் எல்லை எது? நாம் ஏற்கனவே பொறுமைக்கு எல்லை இல்லை என்று சிந்தித்திருக்கிறோம். அருட்தந்தை அவர்களும் அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாமவே பொறுமைக்கு ஒரு எல்லை வைத்தால் அது வஞ்சம் ஆக பொறுமையின் எல்லை வஞ்சம் எனப்படும். எளிதில் சினப்படுவது எதை காட்டுகிறது? மன பலவீனத்தை காட்டுகிறது. நன்றாக தவம் செய்து மனதை வளப்படுத்தி வைத்திருப்பவர்களால் சினப்பட முடியாது. ஒரு மனிதன் எளிதில் சினப்படுகிறான் என்றால் அது அவனது மன பலவீனத்தை காட்டுகிறது. சினம் தவிர்த்தல் பயிற்சி முதலில் எங்கு யாரிடம் துவங்க வேண்டும்? அருட்தந்தை அவர்கள் சினம் தவிர்த்தல் பயிற்சியை ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்தில் வாழ்க்கை துணையிடமிருந்து துவங்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் குடும்ப அமைதியிலே அவரவர் கருமையம்தான் அவரவர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. ஆக நமது வாழ்க்கை துணையிடம் சினப்படுவது நன்றி கெட்டத்தனம் என்பதால் முதலில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பது போல நமது வாழ்க்கை துணையிடம் இருந்துதான் நாம் சினம் தவிர்த்தல் பயிற்சியை துவங்க வேண்டும். குளிப்பதாக நினைத்து கொண்டு சேறு பூசிக்கொள்வது எதற்கு ஒப்பாகும்? நன்றாக பயிற்சி செய்து சினத்தை ஒழிக்காமல் சினத்தை எழவிட்டு வெளிப்படுத்தாமல் நாம் அதை அடக்குவது சேறு குளிப்பதாக நினைத்து கொண்டு சேறு பூசிக்கொள்வதற்கு சமமாகும். சினத்தை வெல்லும் திறன் மனதிற்கு எப்போது கிட்டுகிறது? மனதை ஒடுங்கி நின்று தவம் ஏற்றி பழகினால் சினத்தை வெல்லலாம். அருகுண சீரமைப்பு மற்றும் துரியாதீத தவம் செய்து அதன் திறமையை வளமையை மேம்படுத்தி கொண்டோமே ஆனால் சினத்தை வெல்லும் திறன் நமக்கு கிட்டும். சினத்தை யாராலும் விட முடியவில்லை, ஏன்? சினம் வெல்ல முடியாமல் இல்லை, நல்ல பயிற்சி செய்தோமே ஆனால் முடியும். ஆனால் அதுவரை சில பேர் சினத்தை வெல்ல முடியவில்லையே என்று வருத்தப்படுவதால் அருட்தந்தை அவர்கள் அதற்கு காரணம் கூறுகிறார். 1 கருவமைப்பு, 2 வித்து பதிவில் இருக்கும் பதிவு, அதை வெல்லும் மனோதிடம் இல்லாமை. இந்த 3மே சினத்தை வெல்ல முடியாமை. அதற்காகத்தான் நாம் சினம் தவிர்த்தல் பயிற்சியை செய்கிறோம். கருவமைப்பு, வித்து பதிவில் உள்ள பதிவு, வித்தில் உள்ள பதிவு, மேலும் மனோதிடம் இல்லாமை, இவையே சினத்தை விட முடியாததற்கு காரணம். சினம் உடையாருக்கு ஏன் தவம் கிட்டாது? நாம் சினப்படும் பொழுது நமது உயிர் துகள்களின் தற்சுழற்சி வேகம் மிக அதிகமாக தூண்டப்படுகிறது. ஏற்கனவே ஒவ்வொரு உயிர் துகளும் தற்சுழற்சி வேகத்தில்தான் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதனுடைய வேகம் வெலாசிட்டியை நாம் தூண்டிவிட்டு விடுவதால் தவம் என்பது உயிர் சக்தியின் தற்சுழற்சி வேகத்தை குறைப்பது தான். ஆனால் சினப்படும் பொழுது அது வேகமாக சுழல்வதால் தவம் நமக்கு கிட்டவில்லை. இரண்டும் நேர் எதிர்மறையானது. சினமும் தவமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்மறையானது. அதனால் தவம் கிட்டாது. பற்றினால் என்ன தீங்கு ஏற்படுகிறது? பற்று என்பது பிறவியின் நோக்கத்தை பாழாக்கிவிடும், ஞானத்தை தேடவிடாது. கடும் பற்று என்பதைத்தான் நாம் பற்று என்று சொல்கிறோம். அது பிறவியின் நோக்கமான முழுமை பேரை எய்த விடாது, ஞானத்தை தேட விடாது, குணநல பேறு கிடைக்காமல் போய்விடும். சினம் தவிர்க்க வாரம் ஒரு நாள் அகத்தாய்வு பயிற்சி போதுமா? வாரம் ஒரு முறை அகத்தாய்வு பயிற்சி போதாது. கணத்திற்கு கணம் அகத்தாய்வு செய்ய வேண்டும். நம்முடைய நேரத்தை அகத்தாய்விலும் தற்சோதனையிலும்
ஆராய்ச்சியிலும் செலவு செய்ய வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். பிறவியின் நோக்கத்தை எதிர் திசையில் திருப்புவது எது? பிறவியின் நோக்கம் நமக்கு நன்றாக தெரியும். அறிவிலே முழுமை பேறு. அது கிட்ட விடாமல் செய்வது சினம். எனவே பிறவியின் நோக்கத்தை எதிர் திசையில் திருப்புவது சினம். பிரச்சனை வந்தால் யார் முதலில் விட்டு கொடுப்பது? பொதுவாக மன அமைதி, மனித வாழ்வில் குடும்ப அமைதியாக இருக்கட்டும், தனிமனித அமைதியாக இருக்கட்டும், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மூன்றும் இருந்தால்தான் சமுதாயத்தோடு நாம் இனிமையாக வாழ முடியும். எனவே அப்படி விட்டு கொடுப்பவர்கள் யார் என்றுதான் பிரச்சனை வரும் பொழுது, அறிவில் உயர்ந்தவர்கள் எவரோ அவர்தான் முதலில் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். சினம் எப்போது தீர்கிறது? சினம் அவ்வளவு எளிதில் போகாது. அந்த சினம் யார் மேல் எழுந்ததோ அவர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பத்தை கொடுத்துவிட்டுத்தான் போகும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் பகை உணர்ச்சி உண்டு பண்ணி தனக்கும் பிறருக்கும் துன்பம் கொடுத்துவிட்டுத்தான் போகும். எனவேதான் சினத்தை ஒழிக்க வேண்டும், சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். மனிதனுக்கு சினம் வந்தால் என்ன செய்வான் என்று மகரிஷி கூறுகிறார்? மனிதனுக்கு கோபம் வந்தால் அறிவு பயன்படுத்துவான். அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களை கண்டுபிடிப்பான். அந்த ஆயுதங்கள் சிறிய ஆயுதங்கள் முதல் அணுகுண்டு வரை அவன் பயன்படுத்துவான் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். சினத்தை ஒழிக்க நமக்கு வேண்டியன இரண்டு யாது? சினத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என்ற திட சித்தம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நமக்கு நாமே காவலாய் இருக்கின்ற விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை வேண்டும். வாழ்க வளமுடன். இன்றைய கேள்வி பதில் நிகழ்வினை நாம் இத்தோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்திய சுப்பிரமணியம் ஐயா மற்றும் ரவீந்திரன் ஐயா இருவருக்கும் இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனதார வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. வாழ்க வளமுடன். இறுதியாக சிவகாமி அம்மா அவர்கள் உலக நல நாட்டம், உலக நல வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் என கூறி தங்களிடமிருந்து வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய மண்டல பொருளாளர் சண்முகம். வாழ்க வளமுடன். சிவகாமி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல நாட்டம். ஓர் உலகாட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் கேக்குதாங்க ஐயா? கேக்குதுங்கம்மா. நீங்க பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.